வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, வரப்போற ஜனவரி மாசம் உங்க ராசிக்கு நட்பலன் எந்த மாதிரியான நட்பலனை ஏற்படுங்கிறத நம்ம மாதாந்திர ராசி பலனா இந்த ரிஷப ராசிக்கு பார்ப்போம். உங்களுடைய ராசி நாதன் 10ஆம் இடமான அந்த கும்பமனையில சஞ்சரிக்கிறார். அந்த சுக்கிரன் உங்க ராசியில உங்க ராசி நாதனே அந்த சுக்கிரனால அந்த 10ஆம் இடத்துல அவர் சஞ்சரிக்கும் போது தொழில அற்புதமான ஒரு பாக்கியத்தை நீங்க அடைய போறீங்க. உங்களுக்கு அவர் ஒரு மிகுந்த ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய பாக்கியாதிபதி உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா அமையும். அதே மாதிரி உங்களுடைய 7ஆம் அதிபதி உங்களுடைய 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கனால அவர் நீச்சமாக கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு நிறைஞ்ச நற்பலனை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய பஞ்சமாதிபதி அந்த புதன் நேரா உங்க ராசியை பார்க்கும்போது எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை நீங்க அடைவீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால வெற்றி, ஃப்ரெண்ட்ஷிப்போட தொழில கூட்டாளி ஸ்தானமான அந்த 7ஆம் இடத்துல உங்களுடைய பஞ்சமாதிபதி இருக்கும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு தொழில பாக்கியத்தை ஏற்படும். பங்கு சந்தையில் ஆதாயம், தொழிலில் ஒரு முதலீடு பண்றதுல உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா அமையும். அதே மாதிரி ஃப்ரெண்டால நண்பனால ஒரு ஆதாயம் அடையக்கூடிய காலகட்டமா அது அமையும். அதே மாதிரி 4ஆம் அதிபதி ஒரு 8ஆம் இடத்துல மறையும் போது பயணம் உங்களுக்கு ஒரு தொலைதூர பயணத்தை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா அமையும். இந்த சூரியன் அந்த தனுசு மனையில் இருக்கனால அது உங்களுக்கு 4ஆம் அதிபதியா அந்த சூரிய பகவான் வர்றதுனால உங்களுக்கு தொலைதூர பயணம், நீங்க ஒரு தீர்த்த யாத்திரை போறது அல்ல தொழில் விஷயமா ஒரு வெளிநாடு போறது, வெளி மாநிலத்துல போய் உங்களை தொழில விருத்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமா அமையும். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதனே 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது அற்புதமான ஒரு நற்பலன் ஏற்படும். அந்த ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அபிலாசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அந்த மீனமனையில் அவர் சஞ்சரிக்கும் போது எதிலையுமே வெற்றி, எது எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி. ஒரு தொழில வெற்றி, ஒரு காதல்ல வெற்றி, ஒரு திருமணமாக முடியாம ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலனை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா அமையும். எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை இந்த ஜனவரி மாசத்துல உங்க ராசிக்கு நிறைந்த நற்பலனை ஏற்படுங்கிறதுல ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை வாழ்த்தி வணங்குகிறது. வாழ்க வளமுடன்.